நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறைகளைச் சேர்ந்தவர்களை தயார்படுத்துவது, கழக அரசின் மகத்தான சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்குவது உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது குறித்து கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நாளை மறுதினம் முதல் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், அஇஅதிமுக அரசின் மகத்தான சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்குவது, நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறைகளைச் சேர்ந்தவர்களை தயார்படுத்துவது, கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது குறித்து முதற்கட்டமாக கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நாளை மறுதினம் முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் காலை 10 மணிக்கு திருநெல்வேலி புறநகர் மாவட்டம், மாலை 3 மணிக்கு திருநெல்வேலி மாநகர் மாவட்டம், 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், மாலை 4 மணிக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம், 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தென் சென்னை வடக்கு மாவட்டம், 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வடசென்னை வடக்கு மாவட்டம், 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்டம், மாலை 4 மணிக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்டம், 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வடசென்னை தெற்கு மாவட்டம், 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்டம், மாலை 4 மணிக்கு வேலூர் புறநகர் மேற்கு மாவட்டம், 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், மாலை 4 மணிக்கு தருமபுரி மாவட்டம், 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், மாலை 4 மணிக்கு தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம், ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு அரியலூர் மாவட்டம், மாலை 4 மணிக்கு பெரம்பலூர் மாவட்டம், ஜனவரி மாதம் 5ஆம் தேதி காலை 11 மணிக்கு நீலகிரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டங்கள் கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு ப. குமார் MP தலைமையிலும், கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மாநில துணை நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெறும். ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறவுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தங்கள் பகுதியைச் சேர்ந்த பாசறை நிர்வாகிகள் அனைவரும் ஆலோசனைக் கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ளும் வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்திட வேண்டும். இந்த ஆலோசனைக் கூட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார்.